உங்களுக்கு இந்த சுக்கிரன் வந்து என்ன பண்றார்? உங்களுக்கு வந்து 7 குடைவன் ஆட்சி பெற்று விடுகிறார். வெளிநாட்டுக்கு போயே தருவீங்க ஜூலை மாதம். வெளிநாட்டுக்கு போறது, வெளிநாட்டு யோகங்கள், வெளிநாட்டிலிருந்து பண்றவங்க பண்ற ஹெல்ப் போன்றவையெல்லாம் உங்களுக்கு நடக்கும். விருச்சிகராசிக்காரர்களுக்கு மிக பிரம்மாண்டமான மாதம் என்றே சொல்ல வேண்டும். குடையவன் வந்து வக்கரமானதால் எந்த பணம் இல்லை என்று கஷ்டப்பட்டீங்க அந்த பணம் கொட்டுன்னு கொட்ட போகுது. போதுங்கிற அளவுக்கு கொட்ட போகுது. 9ஆம் வீட்டிலே சூரியன். இந்த சூரியன் யாருன்னா 10 குடையவன். 10 குடைய சூரியன் 9ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது பாக்யாதிபதி வீட்டிற்கு இருக்கும்போது மிகுந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தரார். மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. உலகெங்கிலும் இருக்கும் ரியல் ஒன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. இப்பொழுது நாம் பார்க்கவிருப்பது என்னவென்றால் ஜூலை மாத பலன்கள். எல்லாரும் சித்திரை, வைகாசி, ஆணி, ஆடின்னு ஒரு பேட்டர்ன்ல போறாங்க. எனக்கு உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குமேங்கிறதுனால நான் இந்த பேட்டர்னில் தான் எப்பயுமே போவேன். ஜூலை 1 கடைசி வரை, மாத இறுதி வரை நாம் வந்து எந்தெந்த கிரகங்கள் பயிற்சி ஆகிறது என்பதை பார்க்கிறோம். அதில் முக்கியமாக 3-4 கிரகங்கள் பயிற்சி ஆகிறது. எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் குபேர சம்பத்துகள் சேரப்போகிறது, யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகிறது, யார் யாரெல்லாம் வெளிநாடு போக போறீங்க, யார் யாரெல்லாம் வாழ்க்கையினுடைய அடுத்த படிநிலைக்கு செல்ல போகிறது என்பதை விரிவாக பார்த்தரலாம். ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிங்கிறத அவருக்குரிய பரிகாரங்களோடு நான் சொல்லுகிறேன். நண்பர்களே, இந்த ஜூலை மாத பலன்கள் மட்டும் ரொம்ப சிறப்பு வாய்ந்த பலனாக கருதப்படுகிறது. காரணம் என்னவென்றால் ஜூலை மாதம் 4 கிரகங்கள் பயிற்சி அடைகிறாங்கப்பா. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதாக சுக்கிரன் வந்து ரிஷபத்தில் ஆட்சி அடைகிறார். ரிஷபத்தில் சுக்கிரன் ஆட்சி அடையும் போது சுக்கிரமூர்த்தி சுபமிக ஈவாய் வக்கரமின்றி வரமிக தருள்வாய் வெள்ளி சுக்கிர வித்தகவேந்தே அள்ளி கொடுப்பாய் அடியார் கருளை. இந்த சுக்கிர பகவான் வந்து ரிஷபத்தில் இருக்கும் பொழுது எண்ணற்ற பலன்களை வாரி வழங்கக்கூடிய உலகத்துக்கே. தேவகுரு பிரகஸ்பதி புதனுடைய வீட்டில் இருக்கிறார். ஏற்கனவே ஹீ இஸ் பர்ஃபெக்ட்லி சாட்டிஸ்ஃபைடு, நல்லா இருக்கார். இப்ப சுக்கிராச்சாரியார் வேற ரிஷபத்தில் இருக்கும் பொழுது இவரும் இன்னும் ஹாப்பியா இருக்கார். இவர் வந்து பயிற்சி அடைகிறார். அடுத்ததாக தேவகுரு பிரகஸ்பதியோட சூரிய பகவான் சேர்ந்திருந்தார். காலபுருஷ தத்துவத்தின்படி 5க்கு அதிபதியாக, பாக்யாதிபதியாக, யோகாதிபதியாக அமையப்பட்டிருந்த சூரிய பகவான் யாரோட? புதனோட சேர்ந்து ஹாப்பியா இருந்தார். குருவோட, புதனுடைய வீட்டுல. இப்போ சூரியன் என்ன பண்றாருன்னா நகர்ந்து கடகத்துக்கு வர்றார். கடக சூரியன் எந்தெந்த மாதங்கள் எல்லாம் பிரவேசிக்கிறாரோ அதெல்லாம் தான் அந்தந்த மாதங்களின் சிறப்பு. சூரியன் ஆடி மாதம் சந்திரனுடைய வீட்டில் பிரவேசிக்கிறது தான், கடகத்தில் பிரவேசிக்கிறது தான். சந்திரனா யாருங்க? மாத்ருகாரகன் பேரு. இந்த மாத்ருகாரகன் வீட்டுக்கு பித்ருகாரகன் சூரியன் பிரவேசிப்பதை நாம் என்ன சொல்றோம்? ஆடி மாதம் அப்படின்னு சொல்றோம். அதாம் அம்பாளுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பு. பெண்மையை போற்றுவோம் தான் கான்செப்ட். அடுத்ததாக கடகத்தில் இருந்த புதன் வக்ரகதி அடைந்து மிதுனத்திற்கு சென்று ஆட்சி அடைகிறார். வக்ரகதி அடைந்து விட்டார். கடகத்திற்கு சென்ற புதன் அவர் வக்ரமடைந்து மிதுனத்தில் ஆட்சி பெறுகிறார். அடுத்ததாக சிம்மத்தில் இருந்த செவ்வாயும் கேதுவும் சிம்மத்தில் இருந்தார்கள். ஜூன் 8ஆம் தேதியே வந்தாச்சு. செவ்வாய் வந்து சிம்மத்திற்கு ஜூன் 8ஆம் தேதி வந்தாச்சு. 8ஆம் தேதி வந்த செவ்வாய் இந்த மாதம் 18, 19, 20 தேதிக்கு அப்புறம் 40 நாளுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றார்? நகர்ந்து அப்படியே செவ்வாய் பகவான் கீழே வந்துடுறார். எது? கன்னிக்கு வந்துடுறார். ஸோ கேதுவை விட்டு பிரிஞ்சிட்டார் செவ்வாய். கேதுவோடு இருக்கும்போது தான் பிரச்சனைகளை கொடுத்தார். காலபுருஷ தத்துவத்தின் முதல் பிரதானமான வீடு செவ்வாய். உடல் வலிமை, ஆக்கப்பூர்வமான செயல்கள், ஸ்போர்ட்ஸு, இதுக்கெல்லாம் இருந்தவர் அவர். கேதுவோட மாட்டின்ட்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்தார். இப்போ அதுலேருந்து விடுதலையாகி கன்னிக்கு வந்துட்டார். இனி கன்னியில் எந்த பிரச்சனையும் வராது கேதுவுக்கு. இது யாருக்கு? செவ்வாவுக்கு. ஸோ இந்த 4 கிரகங்களும் சேர்ந்த பயிற்சிகள் தான் இந்த மாதத்தின் சிறப்பு என்றே சொல்லலாம். முதல் சிறப்பு காலபுருஷ தத்துவத்தின் படி 2 கூடிய தனாதிபதி சுக்கிரன் ஆட்சி அடைந்தது. 2வது சிறப்பு சூரியன் சந்திரனுடைய வீட்டிற்கு வந்தது. 3வது சிறப்பு காலபுருஷ தத்துவத்திற்கு 3, 6 கூடிய புதன், உலகத்திற்கே வியாதிகளை கஷ்டத்தை தரக்கூடிய புதன் வக்ரமடைந்து ஆரோக்கியத்திற்கான வடிகோலை தரும் ஒரு வீடு. புதன் வந்து மிதுனத்தில் இருக்கிற நாள். சிம்மத்தில் கேதுவோட கஷ்டப்பட்ட செவ்வாய் கன்னியில வந்தது. இதெல்லாம் சிறப்பு. இப்போ இந்த நேரத்திலேயே சனி பகவானை நம்ம பார்க்கணும். சனி எங்க இருக்காரு? அதே மீனத்துல தான் இருக்காரு. மீனத்தில் இருக்கக்கூடிய சனி 3ஆம் பார்வையா மீனம், மேஷம், ரிஷபத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனை பார்க்கிறார். காதல் திருமணங்கள்லாம் கைகூடுற மாதமாக இந்த மாதம் அமையும். மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 7ஆம் பார்வையா புதனை பார்த்தார், செவ்வாயை பார்த்துறார். ரொம்ப பலசாலியாக உடல் வலிமையெல்லாம் உண்டாக்குவார். 10ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்கிறார். குரு தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கிறார். ஆக
இந்த ஜூலை மாதம் மிகப்பெரிய அற்புதங்கள்லாம் செய்ய போகுது. பொறுத்திருந்து பாருங்க. இனி இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்க போகிறது? மிக பிரம்மாண்ட ஜூலை. இது ஜூலை இல்லை, இது அதுக்கும் மேல. இது உங்களுக்கு இந்த ஜூலை மாத பலன்கள் வெறும் பலன்கள் மட்டுமல்ல, அதற்கும் மேல. காரணம் என்னவென்றால், உங்களுக்கு இந்த சுக்கிரன் என்ன பண்றார்? உங்களுக்கு 7 குடைவன் ஆட்சி பெற்று விடுகிறார். வெளிநாட்டுக்கு போயே தருவீங்க ஜூலை மாதம். வெளிநாட்டுக்கு போகிறது, வெளிநாட்டு யோகங்கள், வெளிநாட்டிலேருந்து பண்ணுறவங்க பண்ணுற ஹெல்ப் போன்றவையெல்லாம் உங்களுக்கு நடக்கும். விருச்சிகராசிக்காரர்கள், விருச்சிகராசிக்காரர்களுக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு வருடம் என்றே மாதம் என்றே சொல்ல வேண்டும். எல்லா பிரச்சனையும் முடிஞ்சது. என்னென்ன பிரச்சனை? 2-5 கூடிய குரு பகவான் 8ல் இருந்தார். 8ல் இருந்த குரு பகவானோடு 8 புதன் வக்கரமாகிவிட்டார். அடடடா, 8 குட்டிச்சோராக்குவான்னு சொல்லுவாங்க. அவன் வக்கரமாயிட்டா என்ன ஆகும்? அவன் வக்கரமாயிட்டா ஒன்றாகாது. இதெல்லாம் உங்களுக்கு வறுமை கஷ்டம்னு சொன்னீங்களோ, அதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவான விஷயமா மாறிடும். இனி உங்கள் ஜாதகத்தில் 8 தரித்திரம், வறுமை போன்ற தரக்கூடிய ஆளே கிடையாது. அதெல்லாம் சேஞ்ச் ஆகி என்ன ஆகிடுத்து? 8 வக்கரமானதால் எந்த பணம் இல்லை என்று கஷ்டப்பட்டீங்களோ அந்த பணம் கொட்டுன்னு கொட்ட போகுது. போதுங்கிற அளவுக்கு கொட்ட போகுது. இதான் இதில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயமே அதுதான். அதே மாதிரி 8 புதன் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, வக்கரம் பெற்று விட்டார். 9ஆம் வீட்டிலே சூரியன். இந்த சூரியன் யாருன்னா 10 சூரியன் 9ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது, பாக்யாதிபதி வீட்டிற்கு இருக்கும்போது மிகுந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தரார். மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. கடை வைக்கணும்னு ஆசைப்பட்டவங்களாம் கடை வைப்பீங்க. இல்லை ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க, கம்பெனி ஏதோ ஒன்று, கார் வாங்கணும்னு ஆசை, கார் ஏதோ ஒன்று. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். எது கேட்டாலும் அப்ரூவ்டு சார், மேடம் அல்லது சார். விருச்சிக ராசிக்காரர்கள் யாராக இருந்தாலும் சரி, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. குரு பகவான் எனும் ஒரு தெய்வம், குருவை பேக்கெட்லேயே போட்டு சுற்றுற ஆட்கள் நீங்களாம். குரு உங்களோட இருக்கிற வரைக்கும் உங்களை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏனென்றால் சனி நினைத்தால், சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? ஒரு கிரகம் நினைச்சா ஒவ்வொரு மாதிரி. ஆனால் குரு நினைத்தால் ஒரு உலகத்தையே படைப்பார். குருவுக்கு ஒரு உலகத்தை படைக்கக்கூடிய சக்தி இருக்கிறது. அதனால தான் ஒரு குரு அவ்வளோ பெரிய ஆள். அந்த குருவோட வக்கரம் பெற்ற புதன் சேரும்போது அசட்ஸாக சேர்த்துவீங்க. வீடு வாங்க போகிறீங்க, ஃப்ளாட்ஸ் வாங்க போகிறீங்க, அதே மாதிரி இது வாங்குவீங்க. 8 வக்கரமாகறதுனால நகையாக சேர்த்துவீங்க, எல்லாம் சேர்த்துவீங்க. உங்களுக்கான மிக அற்புதமான காலம்னா அது இந்த காலம் தான். கிட்டத்தட்ட 1 மாதம் இருக்க போகுது இந்த பொன்னான காலம். அப்போ அடுத்ததாக 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவான் 10 பயங்கர பிஸி ஆகிடுவீங்க. நோ டைம் டு ஸ்டாண்ட் அண்ட் ஸ்டார். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பேசிக்கிறதுக்கு நேரம் இருக்காது, அவ்வளோ பிஸி ஆகிடுவீங்க. இதனாலே நிறைய பிரச்சனை வரும். ஆனால் அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு தான் சுக்கிரன் ஆட்சி பெற்றுறாரு. ஜூலை மாதம் ரொமான்டிக் மந்த். மிக ரொம்ப ரொமான்டிக்கான மந்த்னா ஜூலை மந்த் தான். காரணம் என்னவென்றால் 7ஆம் வீட்டுக்கு அதிபதி ஆட்சி பெறுகிறார். அடுத்து 10ஆம் வீட்டிலே இருக்கக்கூடிய கேது. 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம். நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், கேது பகவான் ஒர்க் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு பிளேஸ் எதுன்னா அது 10ஆம் வீடு தான். 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது பகவான் பெஸ்ட்டு பிளேஸ். பேக்கரி வைக்கிறவங்க, கார் வாங்குறவங்க, கம்பெனியில் வேலைக்கு அத்தனை பேருக்கு அருமையான வேலை. 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 1, 6 இது மட்டும்தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். ஏற்கனவே 11 வக்கரம் வேறு. நண்பர்கள் உங்களை ரொம்ப டிஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. நண்பர்கள் ஃபோனே எடுக்காதீங்க, நண்பனே வேணாம். ஒரு மாதத்துக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் பழகுங்க. வேலையில் பெரிய உன்னதம் பெறுங்கள். நோ கொசிப்ஸ் காதிலே வாங்கிக்காதீங்க. நிறைய கொசிப்ஸ் வரும். 4ஆம் வீட்டு ராகு வேறு சேர்ந்துக்கிறார். அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும், உங்களை டீ கடையில் பார்த்தேன், அங்கே பார்த்தேன், இங்கே பார்த்தேன் எல்லாம் சொல்லுவாங்க. எல்லாத்தையும் கடந்து போயிட்டே இருக்கணும். அதனால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகுந்த பணவருடைய ஒரு மாதம். கொசிப்ஸை மட்டும் காதில் கேட்டுட்டு சிரிச்சுக்கிட்டே போயிடுங்க.